இது பண்ண போகிறோம். என்கேஜ் எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்கேஜ் சேஃப்டிங்கிற தலைப்பில் நாங்கள் பண்ண போகிறோம். என்னோட பேர் சுந்தரவடிவேல். தினேஷ்குமார். முதல் நாள் காலை 9 மணிக்கு. சார் என்ன படிச்சியா? சரி, நாளைக்கு வேலை சடவுன் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்றது? வேலை வேற கேட்கணுமா? சுபாஷ் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்காங்க. நம்மளே தான் அதிகமாக சுபாஷ் ஆள் வந்து இல்லை. 2 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு. 2 ஹெல்ப்பர் இல்லவே இல்லை. எப்படா கேட்டு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு சூப்பர்வைசர் நாளைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு. ஒண்ணுமே பண்ணலாம். சொல்லுங்க. எங்கன்னா 2 பேர் நின்று 6 மாசம் ஆச்சுன்னா எங்கன்னா எடுக்கிறேன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. ஜி மணிக்கு போய் இப்போ ப்ராசஸ் இருக்கு. அமைப்பு பேக்கரி அமைப்புலாம் வேலைக்கு போட்டுருக்கு. நாளைக்கு 2 நாள்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்போம். சரிண்ணா. சரி, ஓகே பண்ணிக்கலாம். சுபாஷ் இப்படியே தானே சொல்லிக்கிறாங்க. 6 மாசமா ஆள் எடுத்த மாதிரி இல்லை. நம்மளை போட்டு முடிச்சுடுவாங்க. சரி சுபாஷ், வாழ வேலைக்கு போய் பார்க்கலாம். அன்று மாலை 3 மணி 110 ஏரிக்கரை. மச்சான் சரி மீன் மாட்டிச்சா? மாட்டு வெயிட் பண்ண. நீங்க எந்த மீனும் மாட்டாதோ ஒன்றும் மாட்டாதாடே. ஆமா இவருக்கு சரி நான் கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி மச்சான், மீன் பிடிச்சிருந்தா யாரா மீன் கொடுக்க வச்சு பொண்ணு கொடுப்பா. மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு வேலைக்கு போனா பரவாயில்ல மிச்சி. தான் நான் போகுது பேக்கரியில் வந்து ஜேஸ்டபிள்ல போட்டாங்க. பண்ணி பார்க்கலாம் மிச்சி, கொடுக்க வச்சு. நம்பர் தான் போடு. ஹலோ இதுதான் மூர்த்தி பட்டி சொன்னா. வாண்டட் போஸ்ட் பார்த்தோம் வேலைக்கு. சரி, அதான் அவங்க வேலை 2 பேர் இருக்கோம். நானும் கேட்டு தான் முடிச்சிருக்கீங்களா? சரி, வேலைக்கு தான் நான் கேட்டு போகிறோம். கை நிறுத்தலையே. ஓகேண்ணா. மினிட்ல ஃபோன் பண்ணுறது கிடைக்குமா? நான் நினைக்கிறேன் பார்ப்போம். அண்ணா சொல்லுண்ணா. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்தி பூபதி, நான் 2 பேர் இருக்கோம். சரிப்பா, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டெபிகேட் வர முடியுமா? வந்துடலாம்ண்ணா. வரும்போது ஷூ போட்டு வந்துருங்க, சர்டிஃபிகேட் கொண்டு வந்துருங்க. ஓகேண்ணா. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொண்டு வந்துருப்பா. ஓகேண்ணா. நான் கேட்டு வந்து கால் பண்ணுங்க. சரிண்ணா. சரி, இது மாதிரி இது என்ன சொல்ற? கேட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஆமா, மச்சான். என்ன சொல்லுவோம், டாக்குமெண்ட் எடுத்து வர சொல்லியிருக்காரு. சரி சரி, காலைல வந்துடு, வலையை விட்டு ஒரே பைக்லேயே போயிடலாம். சரி மிச்சி. மறுநாள் காலை 9 மணி. சார் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பர்மிட் போட்டு வேலை செய்யணும். சேஃப்டியா பேசுங்க. எந்த பக்கம் வரும் நமக்கு தெரியாது. பிடிச்சி 1000 பாயிண்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. பர்மிட் போட்டு ஃபுல் பஸ் சைஸ் போட்டுறான். ஏடா ஆளு எடுப்பாங்க. என்ன நாளைக்கு திரும்பி வெயிட் பண்ணுங்க. எங்க பாக்குறீங்க? 5 நிமிஷம் திருவண்ணாமலை சுத்துறேன். கம்பெனி வேலைக்கு வந்தீங்களா? ஜெகவான் டீச்சர் வந்தீங்களாப்பா? இதுக்கு வருஷம் இப்படியா வருது? சரி சரி, நீங்க வந்து ஒரு புத்தகம் பண்ணீங்க. இந்த கம்பெனியோட ரூல்ஸ் சேஃப்டி வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல போல. நான் வேற பார்த்து ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. சரி, இந்த ஷூ ஆகாது, நான் வேற ஷூ எடுத்துட்டு வரேன். உங்க வண்டியும் உங்க மொபைல் வெளியே வச்சுட்டு நீங்க ரெடி ஆகும் ஷூ தரேன்.
சரி நம்ம சேஃப்டி பார்க்க போகிறோம். சரி சார் வாங்க சார். வாங்க. நம்ம வந்து 2 ஹெல்ப்பர் வேகன்சி பண்ணி ட்ரைனிங் கொடுத்தீங்களா? சேஃப்டி கிளாஸ் எடுக்கணுமா? சரி 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் கிளாஸ் எடுத்து விட்டுறேன். வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி பார்த்து நம்ம வெளியே வெயிட் பண்ணுறேன். இல்லையா என்னடா கட்டிங் இது? என்னடா கட்டிங்? இந்த கட்டிங்லாம் பண்ணி இந்த ஹெல்மெட்டே போட முடியாது, ஜின் ஸ்டாப்பும் போட முடியாது. எப்பதான் நீங்க உங்க வேலை செய்வீங்க? கம்பெனியில் கம்பல்சரி ஹெல்மெட் ஜின் ஸ்டாப்லாம் போட்டுருக்கணும். ஓகேவா? பிபிஸ் கொடுக்குற பிபிஸை முறையாக பயன்படுத்தணும். ஹெல்மெட், கண்ணாடி, மாஸ்க், கிளவுஸ், ஷூவு இதெல்லாம் போட்டுருக்கணும். நீங்க இப்படி இருந்தால் எப்படி வேலை செய்யறது? கட் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து புது பசங்க நீங்க ட்ரைனிங் இப்பதான் வந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? தெரியாத வேலையை செய்யக்கூடாது. அது என்ன ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேலை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல மட்டும் தான் வேலை செய்யணும். தேவையில்லாத பிளான்ல எல்லா இடத்துலையும் சுத்தர வேலை இருக்கக்கூடாது. ஏன்னா பல எக்யூப்மெண்ட் இருக்கு, நிறைய ஆபத்துகள் இருக்குது. தேவையில்லாத போய் என்னாச்சும் மாட்டிக்கூடாது, இன்சிடென்ட் ஆகிடுது. ஓகே, புரியுதா? சரி, உங்களுக்கு சேஃப்டி கிளாஸ் முடிஞ்சுது. நீங்க வந்து உங்க சூப்பர்வைசரை போய் பாருங்க. அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ஓகே. அடுத்து நம்ம மெடிக்கல் போயிடலாம். மெடிக்கல் முடிஞ்சிருக்கணும். சரிப்பா, உங்களுடைய நல்ல நேரம் வேலை இருக்கீங்க. இன்னைக்கு வேலை நம்ம டச் ஆகுது. நாளைக்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட் பாஸ் போட்டு போயிட்டீங்களா? நாளைக்கு டக்குனு 9 மணிக்கு வந்துடலாம். சரி வாங்க கேட் பாஸ். என்னப்பா கேட் பாஸ் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கு வச்சுக்காங்க. அதாவது 9 மணிக்கு வந்துருங்க. பட் டைம் இருக்குது. நாளைக்கு நீங்கள் எந்த பிளான் போறீங்கிறத நான் காட்டிடுறேன். நீங்கள் வந்துருங்க பார்க்கலாம். பஸ் டைம் அஞ்சே ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்சது போய் நாளைக்கு பத்திரம் வேலையா செய்யணும். பசங்க எப்போ கேட்டீங்களா? மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சது. நாளைக்கு 9 மணிக்கு வந்துருவாங்க. சரி ஜாயின் அப்படிங்களா? ஆமாப்பா, 2 பேர் அடிக்கடி வந்துருக்காங்க. அப்படியே பேசுறீங்களா? சரிப்பா, டைம் வேற அஞ்சே ஆயிடுச்சு. சரி, டைம் நாளைக்கு வந்துருக்கா? அது முன்னாடியே இதே வந்துருங்களா? சரிப்பா. மறுநாள் காலை 9 மணி. முதல் நாள் வேலைக்கு வரோம். சிறப்பாக பண்ணலாம் வா. சரி சார், கார்ட்டில் போயிடலாமா? ஆமா, போயிட்டு வாங்கிக்கலாம். சரி இந்தாங்க உங்க 2 பேரும் சீக்கிரம் படிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சேஃப்டி முக்கியம். நீங்க வந்து இந்த பேக்கரி பற்றி உங்களுக்கு என்ன பண்ணாதான் முடிச்சுருக்கீங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க நீட்டா கத்துக்கிட்டு அப்புறம் விட்டு அந்த ஃபீல்டு. ஓகே வாங்கடா. உங்களுக்கு 2 ஹெல்ப்பரு அவங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்து நீங்க அப்புறம் என்ன ஒர்க் பண்ண போறீங்க? ஆர்டர் பண்றேன். பர்மிட்லாம் போட்டீங்களா? பர்மிட் போட்டேன். நீங்க எடுங்க. ஆட்டோக்கா பர்சனல் சைன் ஆயிட்டீங்களா? அந்த பயனுக்கு சைன் பண்ணணும். சரி எல்லாம் இருக்குது. பசங்க நல்ல ட்ரைனிங் கொடுங்க. சேஃப்டியா ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? தம்பிலா சைன் பண்ணுங்க. தம்பிலா எந்த வேலையும் செய்யாதீங்க. சரியா? இது போடுடா, ஹெல்மெட்டை போடுடா. கம்பெனிக்கு வந்தா ஹெல்மெட்டை போடு ஃபர்ஸ்ட். பிள்ளைங்க பேச சொல்லிட்டாடா. ஹெல்மெட் இது போடுடா. முடிய வெட்டிட்டு வாங்கடா. நல்லா வந்து முடி தைச்சு வெட்டிட்டு வாங்க. வேலையை போடுறதா மட்ட டமாட்டா. சரியா? நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்கேன். இப்போ சார் அப்படியே அந்த கேஸ் ஆஃப் பண்ணு. இப்போ சார் பீஸ் கட் பண்ணியாச்சு. அண்ணே நம்ம அந்த பக்ஸாவோட வேலை இருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பீஸ் 6 பொருள் க்ளோஸ் போட்டு ப்ராப்பரா எடுத்துக்கலாம். சரி, 6 வரக்கூடாது. சரி, சரியா? வட சொல்லலாம். மீன் பிடிக்கல, ஒரு காசு ஓட்டாம மீன் பிடிச்சோம். கர்மத்தெல்லாம் உங்களுக்கு போட சொல்லிக்கிறாங்க. ஆடி போச்சுடா, தெரியுது வேற எடுத்து கொடுத்தலாம் உங்கள்கிட்ட. தம்பியா
சேஃப்டி கிளாஸ் உங்களுக்கு என்னடா சொல்லி கொடுத்தேன்? என்னடா அக்கல்ல இந்த பக்கம் ஹெல்மெட்டையும் இந்த பக்கம் கிளவுஸையும் வச்சுட்டு வெறும் கையில பிளேட்டை தூக்கி வரீங்க. ஏடா ஹீட்டா இருந்தா கையை சுட்டுக்கலாம். ஏன் ஆறி போச்சா? இந்த மாதிரி கட் பண்ண ஷார்ப் வச்சு இந்த மாதிரி இருந்தா வரலாம் அப்படியே இருக்குது. கையை கிழிச்சு போடா. டேய் எங்கடா ஒரு சீனியர்னா? ஏய் வாடா சீனியர் இருப்பாலாம். ஏன் தினேஷ் என்ன பசங்கள்ட்ட உங்கள ஒரு சீனியர் நீங்க உங்கள்ட்ட ஒப்படைச்சா பசங்க இப்படி தான் வேலை சொல்லி கொடுத்தீங்களா? வெறும் கையில பிளேட் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். சரிங்களா? இதெல்லாம் சொல்லுங்க. நான் க்ளவுஸ் போட்டு தூக்கிட்டு வர சொன்னீங்க. நான் சூடாவே இல்லை. நான் அதனால தான் க்ளவுஸ் போடாம தூக்கிட்டு கேட்டீங்களா? என்னடா இப்படி பண்றீங்க? நான் சொல்லி அனுப்பிச்சோம். க்ளவுஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சொல்லி அனுப்பிச்சோம். அப்படியே நான் சொல்லிங்க வராங்க. இந்த வேலையில இருக்கிற ஆபத்து என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும். மதியானம் சாப்பிட்டு 2:30 மணிக்கு சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வர சொல்லிருங்க. எங்களுக்கு கிளாஸ் என்ன எடுக்கணும். வந்துருங்க சாப்பிட்டு. சரிங்களா? மணி 12 ஆயிடுச்சு. சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு 2 மணிக்கு ஷார்ப்பா சேஃப்டி கிளாஸ் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினிங்கே பத்தலாம். சரியா? நாளைக்கு கம்மியாக தான் இருக்கு. நீங்க வந்து 2 மணிக்கு